வியாபாரம் செய்றீங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு சம்பந்தம் அமையணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன முயற்சி செய்து கொண்டிருந்தாலும், எந்த பணியை செய்தாலும் தயவு செஞ்சு கவனிங்க. அந்த பணியில, பிரயாசத்துல தேவனுடைய உதவி அவசியம். தேவனுடைய உதவி இல்லாமல் இருந்த சவுலோ சத்துருக்களை எதிர்கொள்ள முடியாமல் தன் உயிரை இழந்து போனான். தேவனுடைய துணையை கொண்டிருந்த தாவீதோ சத்துருவான கோலியாத்தை கொன்று வெற்றியை சாதித்து திரும்பி வந்தான். நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேருக்குள்ள இருக்கிற அபிப்பிராயம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நல்ல வேலை இருந்தா நல்லா இருக்குமே, நல்ல உன்னதமான பதவியில் இருக்கவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். பிரகாரமாக யோசிக்கிறோமே தவிர, நீ விரும்புகிற பணத்தை விட, நீ எதிர்பார்க்கிற ஆரோக்கியத்தை விட, நீ வேண்டும் என்று நினைக்கிற உத்தியோகத்தை விட மிகவும் மேன்மையானவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய துணையை கேட்பாய் என்றால், அவர் உனக்கு துணையாக இருப்பார் என்றால், நீ எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும், எப்பேற்பட்ட சிரமங்களுக்கு மத்தியில் போனாலும், பெரும் புயலை சந்தித்தாலும், அவர் உனக்கு இறங்கி அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பதற்கு போதுமானவர். நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? பெரும் புயலுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், மிகவும் கடினமான ஒரு பொருளாதார சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், அல்லது பதில் கிடைக்காத, பதிலே இல்லாத சூழ்நிலைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், வர முடியாத வியாதியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அன்பு என்றுதான் நினைத்தேன், காதல் என்றுதான் நினைத்தேன், பின்புதான் தெரிந்தது அது எல்லாமே கூட கேம்பிளிங் என்று. அப்படிப்பட்ட கேம்பிளிங்ல சிக்கிக் கொண்டோர் யாரும் இருக்கிறீர்களா என்றால், உனக்குத்தான் இன்று ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னவென்றால், சிக்கிக் கொண்டிருக்கின்ற நீ இருக்கிற அதே நிலைமையிலேயே தேவனாகிய கர்த்தாவே நீர் எனக்கு வேண்டும் மனதார விண்ணப்பம் பண்ணுவாய் என்றால், தேவன் உன்னை தரிசிப்பார். நீ எங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றாயோ அங்கிருந்து உன்னுடைய கரங்களை பிடித்து உன்னை வெளியே மீட்டு கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று. பாவம் செய்யும் போது இல்ல, பாவம் செய்கிறவர்களுக்கு இல்ல, அக்கிரமமாக வாழ்கிறவர்களுக்கு அல்ல, மனம் போன வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அல்ல. யாருக்கு தேவன் துணையாக இருப்பார் என்றால், பைபிள் தெளிவாக சொல்கிறது, அவன் என்னை வாஞ்சிக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் நான் அவனுக்கு என்ன தருவாராம்? மறுத்திர வருளிச்சே. ஆபத்தில் இருக்கும்போது நானே அவனோடு இருந்து தப்புவிப்பேன் என்கிறார். யாருக்குங்க இது? எல்லாருக்குமான இந்த வாக்கு தத்தமா? யாருக்குங்க? கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, அதே போல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு. எப்படி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? அவர் ஆசைப்படுகிறபடி நிலைநிற்கும் போது. என்றால் நீயும் நாமும் தேவனை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பாவத்திலேயே விழுந்திருப்பதால் சாத்தியம் அல்ல.